ஹலோ கைஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் எப்படி நம்ம ஃபேஸ் இல்லாமல் ஒரு ஏஐ மூலிமா கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி அது மூலிமா நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணி நமக்கான ஒரு சோர்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது என்னுடைய சேனல் தான் இன்ஃபோ டேப் இங்கிலீஷ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 400க்கு மேலே வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி அபவுட்டை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 4,25,000 பேர்கிட்ட வியூஸ் வந்து ஆவரேஜாக நம்ம சேனலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் நல்ல வீடியோஸ்க்கெலாம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எது மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பாட்காஸ்ட் டைப்பில் தான் இது ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் லேர்ன் இங்கிலீஷை பற்றி கற்றுக்கிறதுக்கு வராங்க. இந்த ரிலேட்டடாக நான் இங்கிலீஷை பற்றி தான் நீங்கள் வீடியோ போடணுன்னு நான் சொல்ல வரல. ஸோ நாம் இது மாதிரியும் போடலாம் உங்களுடைய ஐடியா பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனிங்கை பற்றி நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஹெல்த் ரிலேட்டடான ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ChatGPT மூலிமா தான் கண்டென்ட் எடுத்து அதை நம்ம மேக் பண்ணி வீடியோவை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய அனலிட்டிக்ஸ் பேஜ். லாஸ்ட் 1 மந்த்தாக நம்ம ஒர்க் பண்ணதுனால இது கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது நல்லாவே ஒர்க் ஆகும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 48 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட 300க்கும் மேலே வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் 1 மந்த்தாக ஒர்க் பண்ணவே இல்லை. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு மெம்பர்ஷிப் இப்போ எனேபிள் ஆகிருக்கு இந்த சேனலுக்கு. அது மட்டும் இல்லாமல் 4000 ஹவர்ஸ் நியர்லி ரீச்சில் போயிட்டுருக்கு. ஸோ அது ஆகிடுச்சுன்னா மானிட்டேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படியும் நம்ம வீடியோ போடலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு சேனலை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஸ்மார்ட்லி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். இவங்க பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ தான் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட்டு இதில் கிடச்சிருக்கு. இவங்க பக்காவாக ஒர்க் பண்ணி இது மூலிமா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லைக் தட் மெம்பர்ஷிப் மூலிமாவே எடுத்துகிட்ருக்காங்க. அனதர் தென் யூடியூபோட ரெவென்யூவிலேருந்து அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துட்டுருக்கு. ஜஸ்ட் லைக் தட். ஸோ நாம் இப்போ எப்படி அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் ChatGPT போயிருங்க. மேக் ஏ இங்கிலீஷ் கான்வர்சேஷன் பாட்காஸ்ட் ஸ்டைல் அண்ட் ஆக்ட் லைக் பாட்காஸ்ட் பீப்புள் டாக்கிங் டைப். இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் இந்த கான்வர்சேஷன் இருக்கிற மாதிரி சொல்லிவிட்டு ChatGPT நம்ம கேட்குறோம். ஸோ அது நமக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவே பாட்காஸ்ட்டோட டைட்டில் வந்து செலக்ட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹோஸ்ட்டும் நமக்கு இருக்காங்க, ஜாக் அண்ட் எமா. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பாட்காஸ்ட் டைப்பில் வந்து டாக்கிங்கை வந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஓகே, இது கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிட்டோம். நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இது மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். வித்தவுட் ஃபேஸில் நம்ம இதை வந்து அதுவும் இல்லாமல் மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ எகெயின் நான் இதில் உங்களுக்காக ஒரு ப்ளேலிஸ்ட்டில் ப்ளே பண்ணி காட்டுறேன் ஒரு இதை.
ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரியானதான் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் ஈச் அதர் டாக் பண்ணுற மாதிரியான பாட்காஸ்ட் வீடியோ இதில் கண்டிப்பாக நம்ம மேக் பண்ண முடியும். ஸோ நம்ம ChatGPTல போகலாம். ஸோ அது கம்ப்ளீட்டாக ஜென்ரேட் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சாம்பிள் வீடியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ப்ளைனாக. அது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கேன்வாக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆன பிறகு வீடியோங்கிற இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் எ பிளாங்க் வீடியோ கொடுத்துங்க. பாட்காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. பாட்காஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே நமக்கு நிறையா ஃப்ரீயான ஸ்டைல் ஆஃப் வீடியோவே நமக்கு ஜென்ரேட் ஆகி வந்துட்டுருக்கோம். ஓகே, இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்க ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மள்ட்ட ஆல்ரெடி அது மாதிரி ஒன்று விஷயம் பண்ணி வச்சுருக்கோம் வீடியோவில். ஓகே, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டோட கிளிப்சாம்ப் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு கொடுத்துங்க. டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக நம்ம மைக்ரோசாஃப்டோட கிளிப்சாம்ப் அப்படிங்கிற ஒரு வீடியோ எடிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இம்போர்ட் மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் மீடியா செலக்ட் பண்ணோன்னே நம்ம ஆல்ரெடி இதுக்காக வச்சுருக்கிறோம் வீடியோங்கிறதுனால ஸோ நம்ம டைரெக்டாக அதை போய் நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் லைக் தட். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக எடிட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் தான். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு மாடலுக்காக ஒன்று காட்டுறேன். நீங்கள் அதே மாதிரி ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணால் போதும். இதுக்கு நான் கம்ப்ளீட்டாக கேன்வா தான் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன். நீங்களுமே அதுபடியாக மேக் பண்ணிக்கலாம். இந்த இமேஜெல்லாம் பார்த்திங்கன்னா ஏஐ மூலிமா நம்ம ஜென்ரேட் பண்ணுறது தான். ஸோ அது எப்படிங்கிறதையும் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட் டு ஆடியோ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் அண்ட் கிரியேட்டுங்கிற இருக்க ஏரியாக்குள்ளே போய்க்கிங்க. கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கீழே நமக்கு லோட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு அதை வச்சு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நியூ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு இருக்குதா. இப்போ நம்மளுடைய ChatGPT நம்ம கேட்க போகிற இதை செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்ட்ரொடக்ஷன் இப்போ நான் உங்களுக்கு டெமோக்காக இப்படி காட்டுறேன். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுடைய இன்ட்ரோலாம் வெல்கம் டு மை சேனல் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் அந்த பாட்காஸ்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இதை எடிட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏரியாவில் நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு கான்வர்சேஷனை பேஸ்ட் பண்ண போகிறோம். போட்டதுக்கப்புறம் ஸோ இங்கே லாங்குவேஜ் நமக்கு கேட்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜும் அவைலபிளாக இருக்குது. தமிழ் இன்க்ளூடாக அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும், எந்த ஸ்லாங் வேணும். இப்போ யுனைடெட் ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா லாங்குவேஜ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ்லேயே எந்தெந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் ஸ்பீக் பண்ணுற மாதிரி வேணும். இங்கிலீஷ் இந்தியாவா. ஸோ இந்த மாதிரியும் நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வாய்ஸை டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இந்த மாதிரி வருது. அடுத்து இப்போ நமக்கு மேல் வாய்ஸ் வேணும். ஸோ ஜஸ்ட் ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ சேவ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இப்போ சேவ் ஆகிடுச்சு. இதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரியான வாய்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது சூஸ் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வாய்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபீமேல் வாய்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ இதை காப்பி பண்ணிங்க. இதை காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபீமேல் வாய்ஸ் நம்ம இங்கே செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, சேவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பாட்காஸ்ட்டை எவ்வளோ நிமிஷம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக் பண்ணிக்கணும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சப்டைட்டில் வேணுங்கிறனால இப்போ சப்டைட்டில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிசி கேப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரைன் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட்டில் ட்ரைன் நவ்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து என்ன அங்கே எந்த கண்ட்ரி லாங்குவேஜில் இப்போ தமிழில் பேசணும்னா தமிழில் வேணுமா, இங்கிலீஷில் வேணுமா, ஸோ அப்படி கேட்குது. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ் இந்தியான்னு கொடுத்துட்டு ட்ரான்ஸ்கிரைப் த மீடியா அப்படின்னு கொடுத்தோம்னா அது இங்கே ஜென்ரேட் ஆகும். நமக்கு ஜென்ரேட் ஆனோடனையும் இது வந்து நம்ம ப்ளே பண்ணவில்லை ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷோகேஸ் ஆகும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம், எந்த ஹைட்டுக்கு வேணும், எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத. இதே நம்ம கேப்கட்டில் யூஸ் பண்ணோம்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். பட் இப்போ கேப்கட்டில் வந்து லிமிட் பண்ணிட்டாங்க. ப்ரீமியம் வெர்ஷனில் மட்டும்தான் நீங்கள் நினச்ச மாதிரியான கேப்ஷன் வந்து மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஃப்ரீ வெர்ஷனில் வந்து லிமிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதையே நம்ம இங்கேயே நம்ம க்ரியேட் பண்ணிட்டு இந்த எஸ்ஆர்டி ஃபைலில் வேணால் டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டு கேப்கட்டில் பண்ணலாம். பட் அந்தளவுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதுலேயே நம்ம பண்ணிட்டு போயிடலாம். மைக்ரோசாஃப்ட்டில் கிளிப் சாம்ப்லேயே நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க, ஃபுல்லாக மேக் பண்ணி 1080p வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம், ஹை குவாலிட்டி வரைக்கும். 4K நமக்கு இது தேவை கிடையாது. ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் இதுக்கு வந்து டாபிக் கொடுத்துட்டு இப்போ வந்து எபிசோடு 1 எபிசோட் 2 அந்த மாதிரியான டைட்டில் நீங்கள் கொடுத்து நல்ல ஒரு கீவேர்ட்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணி ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் கொடுத்து இதையும் நம்ம அமேசான் அஃபிலியேட் பண்ணுற மாதிரி இந்த போஸ்ட்டையுமே வந்துட்டு சோஷியல் மீடியாலெலாம் நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் கிராஜுவலாக. ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா லேர்ன் இங்கிலீஷ். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய இது மாதிரியான பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இங்கேயும் காம்படிஷன் அதிகமாக இருக்குது நமக்கு. ஓகே, இதுலேயும் பார்த்திங்கன்னா காம்படிட்டர் நிறையா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் சைடில் ஷோ பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே காம்படிட்டராக வரக்கூடியவங்க தான். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஏஐ வச்சுட்டு இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாத நம்மளுடைய ரெக்கமெண்டேஷனும் பார்த்திங்கன்னா ஃபீல்டில் வந்துட்டுருக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வித்தவுட் ஃபேஸில் வந்து ChatGPT வச்சு நம்ம ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா கமெண்டில் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ